அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு தசா ஒருத்தவருக்கு எந்த மாதிரியான நன்மைகள் மற்றும் தீமைகள செய்யும் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். குருவோட வீடு அப்படின்றத பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது ராசி மற்றும் காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் ராசி. அதாவது தனுஷு மற்றும் மீனம். ஆ அதுதான் குருவோட சொந்த வீடு. சரிங்களா? குரு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாரு அப்படின்னா, தொடக்கத்திலேயோ அல்லது முடிவுலயோ, அதாவது குரு தசை உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, குரு தசை தொடங்குற காலம் வரைக்கும் சரி, முடியிற காலம் வரைக்கும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து குரு திசையில நடக்கும். வாழ்க்கையில உயர்வான இடத்துக்கு போகக்கூடிய சிந்தனை, பெரிய பெரிய பதவிகள வகிக்கணும்ன்ற ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற உழைப்புகள வந்து நீங்க குரு திசையில குடுப்பீங்க. அந்த இடத்துக்கும் உங்கள கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுரும். வாழ்க்கையில நெறைய அவமானங்கள் இந்த குரு தசாவுல நடக்கும். அந்த அவமானங்கள் ஏற்படுறனாலே உங்களுக்கு உயர்வான உழைக்கணும் அப்படின்ற சிந்தனை குரு தசால வந்துரும். நம்ம நெறைய அவமானப்படுறோம். வாழ்க்கையில நமக்கு என்னைக்கு தான் உயர்வு? என்னைக்கு தான் அங்கீகாரம்? ஆ கௌரவத்துக்காகவே வாழத் தோணும். இந்த காலகட்டத்தில. அத மட்டும் கொஞ்சம் நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, இன்னும் சூப்பரா வந்துரலாம். குரு தசை பொதுவாகவே வாழ்க்கையில உயர்நிலைக்கு கொண்டு போறவங்க நெறைய பேர் இருக்கும். குருனாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவாரு. சரிங்களா? ஆனா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ, ஆண்களாக இருக்கும்போது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ, பெண்களாக இருக்கும்போது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில பழகுறத, வெளி ஆண்கள் கிட்டயோ அல்லது வெளியில இருக்க பெண்கள் கிட்டயோ பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகணும். இடம் மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, புரமோஷன், டிரான்ஸ்ஃபர், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, இல்லன்னா வீட ஷிஃப்ட் பண்ணணும். ஊர மாத்தணும் நெனைக்கிறவங்கலாம் இந்த குரு தசாவுல கண்டிப்பாக நெனைக்கும்போதே நடந்துரும். இல்ல ஆட்டோமேட்டிக்காவே அது நடக்கும். சரிங்களா? தாய்க்கு நெறைய அவமானங்களை கொண்டு வரும். ஆனா தாய் வாழ்க்கையில கௌரவமாக வாழணுன்ற சிந்தனையுமே குரு தசாவுல நடக்கும். குரு தசா உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்டின்னா, உங்க தாய்க்கு நெறைய அவமானங்கள ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில உயர்வான சிந்தனைகள குடுக்கும் அம்மாக்கு. கௌரவமான வாழ்க்கைய அம்மா வாழ்வாங்க. க இந்த கர்வமாக இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குரு தசா, சந்திர புத்தியில அம்மாக்கு நெறைய கௌரவத்த குடுக்கும். அதே சமயம் சில அவமானங்களையும் குடுக்கும். சில நேரங்கள்ல சபல சிந்தனைகள் உங்களுக்கு குரு தசை உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு சபல சிந்தனைகள குடுக்கும். இந்த மாரி விஷயங்கள மட்டும் கொஞ்சம் அப்பப்ப மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பெண்களாக இருக்கும்போது ஆண்களுக்கும், ஆண்களாக இருக்கும்போது பெண்களுக்கும் இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, சபல சிந்தனைகள அது குடுக்கறனால நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். சரிங்களா? புதிய தொழில், அ புதிய பதவி, இடமாற்றம், புது ஜாப் தேடணும். ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கவங்கலாம் புது ஜாப் தேடணும்னு நெனைக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு தசாவுல புது ஜாப் கிடைக்கும். திடீர்னு வேலை கிடைக்கும். திடீர்னு தொழில் தொடங்கணும்னு நெனைக்கிறவங்க திடீர்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஆ இந்த மாரி நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அந்த பிசினஸ்ல மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. குழந்தை பிறக்காம இருக்கிறவங்க, ரொம்ப காலமா குழந்தை தாமதமா இருக்கு சார் எங்களுக்கு. எங்களுக்கு குழந்தை எப்ப பிறக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, குரு தசை ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்ப கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளோட வாழ்க்கைய பத்தின கவலைகள் உங்களுக்கு குடுக்கும். குழந்தை இல்லன்னா குழந்தைய குடுக்கும். குரு தசால. குழந்தை இருக்காங்க அப்படின்னா, குழந்தை எப்படி வாழ்க்கையில முன்னேற போறாங்க? எப்படி வாழுவாங்க? இல்ல குழந்தைகள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கவலைகளையும், அவங்களோட நாட்டங்களையும் உங்களுக்கு அதிகமாக்கிரும். இந்த குழந்தை என்ன பண்ண போகுதுன்ற சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. திடீர்னு வயிறுல ஏதாவது புண்ணு வருது, இல்ல வயிறு அஜீரணம் கோளாறு ஏற்படுறது. சில நேரங்கள்ல காலம் தாழ்த்தி சாப்பிடக்கூடிய சிந்தனைய குடுக்கும். சில நேரங்கள் அப்படி இருக்கும். ஆனா பொதுவாகவே வயிறு சம்பந்தமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அஜீரண கோளாறை ஏற்படுத்தி விட்டுரும். சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது இந்த சீட்டு ஆ எப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஏலச்சீட்டுலாம் புடிப்பீங்க. யாருக்காவது குருதசா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஏல சீட்டு புடிக்கிறது, வட்டிக்கு விடுறது, இந்த டிராவல்ஸு, ஏஜென்சி இந்த மாரி விஷயங்கள துவங்குறதுக்கு குரு தசாவுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காவே தொறப்பீங்க. ஒரு ஏஜென்சி தொறக்கிறது, இல்லன்னா டிராவல்ஸ ஓப்பன் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. சிட்டு நான் சொன்ன மாரி தான். சிட்டு, வட்டி சம்மந்தப்பட்ட வரிகள்லயும் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். என்ன சில நேரங்கள்ல காசு சம்மந்தப்பட்ட சேமிக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு சில தடைகள உண்டாக்கும். ஆனா, அந்த தடைகள மீறியுமே நீங்க சேமிப்பீங்க. குரு தசாவுல இன்னொரு விஷயம் என்ன நல்லது நடக்கும் அப்டின்னா, தங்கம் சேமிப்பு.
யார் யாரெல்லாம் தங்கம் சேமிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, வாங்க முடியல சார் எங்கனால தங்கம் அப்படின்னா, அந்த குரு தசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்க தங்கம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்ல சேர ஆரம்பிச்சுரும். இல்லன்னா அதுக்கான சேர்க்கைக்கான முயற்சிகள நீங்க ஈடுபட ஆரம்பிச்சுருவீங்க. அதுக்கான எண்ணங்கள குடுத்துரும். வாங்குன தங்கத்த சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிந்தனை குடுக்க ஆரம்பிச்சுரும். வாங்கி வீட்ல வைக்கலாமா? இல்ல லாக்கர்ல வைக்கலாமா? எங்கிட்டு சேஃப்டியா வச்சுக்கிறது தங்கத்த? எங்க போய் தங்கத்த கம்மியா குடுத்து விலைக்கு வாங்குறது? தங்கம் இடத்த விட இடம் வாங்குவீங்க. குரு தசை ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்க பேர்ல கண்டிப்பா ஒரு லேண்ட் வரும். யாருக்கு யாருக்கெல்லாம் குரு தசா, புதன் புத்தி வருதோ, அந்த நேரங்கள்ல நீங்க போய் லேண்ட் வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா, டக்குனு உங்க பேர்ல ஒரு லேண்ட் அமைஞ்சிரும். சரிங்களா? அதே மாரி தங்கம் வாங்கணும்னு முயற்சி பண்ணாலுமே, லேண்ட விட தங்கத்துக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாயிரும். நெறைய தங்கம் சேர்க்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு திசையில நெறைய தங்கம் சேர்த்துருவாங்க. தங்கமே இல்லாம இருக்கிறவங்க குரு திசையில நெறைய தங்கம் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்க அத இல்ல சார் எங்க குரு திசையில நாங்க தங்கமே வாங்கல. அப்படின்னா குரு திசை தங்கம் வாங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நெறைய தங்கம் சேர ஆரம்பிச்சுரும். நெறைய பேர் பார்த்துட்டு குரு தசை ஆரம்பிச்சு நாங்க தங்கமே இல்ல. எங்க வீட்ல ஒரு பொட்டு தங்கம் இல்லன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. குரு தசால ஒரு சின்ன சீட்டு போடுங்க. ஒரு சின்ன சிட்டு போட்டா கூட தங்கம் வந்து சேர்ந்துரும் உங்க வீட்ல. அப்படியே சின்ன சீட்டு ஒரு ரூ. 10,000 போடுவீங்க. அடுத்து ரூ. 20,000 போட்டு மாசம் மாசம் ரூ. 30,000 கட்டி கூட டக்கு டக்குன்னு நெறைய தங்கம் எடுத்துருவீங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது குரு தசை உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். என்ன நெறைய அவமானங்களை குடுக்கும். அவ்வளோதான். ஆனா மத்த நல்ல விஷயங்கள்லாம் தொழில் துவங்குறது, வேலைக்கு போறது, இடமாற்றம் பண்றது, வெளிநாட்டுக்கு போறது, இந்த மாரி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா குருதசை செய்யும். இந்த காலகட்டத்த நெறைய பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்குமே நன்றி. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.